அப்புறம் இவர்களை வைத்துக்கொண்டு இந்த லியோரியையும் இந்த சுபவீரபாண்டியனையும் இந்த மனுஷபுத்திரையும் வைத்துக்கொண்டு அறிஞர்களெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து நீங்க தொழிலை வளர்த்து ஸ்டாலின் நீங்க எந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்கிறேன். நான் உங்களுக்கு விஞ்ஞானி யாரு அறிஞர் யாரு என்று தெரியவில்லையான்னு கேட்கிறேன். டாரிஃபுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என்று கேட்கிறேன். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதாவது ஒரு மேலே உட்கார்ந்தா நான் சான்சலர்னு உட்கார்ந்தா ஏதாவது வளர வேண்டும் என்று இருக்கிற கலாச்சாரம். அதைத்தான் அந்த கிராமத்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதாவது கிராமத்து மக்கள்கிட்ட இப்ப விழிப்புணர்வு வந்தாச்சுன்னு அர்த்தம். எனக்கு என்னன்னா இந்த விழிப்புணர்வு வாக்காக மாற வேண்டும். திமுகவுக்கு எதிராக அந்த பேட்டியை பார்த்தா போதும். அடி பத்திரிகைக்காரன் கேள்விக்கெல்லாம் அடி சொல்லி பத்திரிகைக்காரன் பயந்து போயிட்டான். இவ்வளவு அறிவா அவருக்கு அப்படின்னு பயந்து போய் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார் முஸ்லீமுக்கு எதிராக ஒரு பாயிண்ட். அது முஸ்லிம்களுக்கு தெரியும், அது முஸ்லிம்களுக்கு தெரியும், அது முஸ்லிம்களுக்கு தெரியும். அதுதான் தெரியுமே. என்ன தெரியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல வக்ஃப் வந்த உடனே அது எப்படி இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கிற இடத்துல ரெண்டு மற்ற மதத்தவரை எப்படி நீங்க நாமினியா போடலாம் அப்படின்னு இந்த இடத்துல போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு மத்திய அரசு அப்படி பார்த்தா இந்த வழக்கை நீங்களே விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வக்வாரிய சட்டத்தை வக்வாரிய சட்டம் என்பது நீதிமன்றத்துக்கு உடன்படாததுங்கிறதுனால ஆச்சு. கோவிட் வந்ததுல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சேன் ஆத்ம நிர்பர் இது பிரதமர் முன்னெடுத்த ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு கிடைத்த வெற்றி. சுயபாரத்துக்கு அதாவது இதை பற்றி அதிகம் பேச முடியும். ஆனால் ஒவ்வொரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை மாணவர்களிடையே பரப்பக்கூடாது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின். கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் சீருடையில் வந்து மாமூல் கேட்கும் போலீசாரை கட்டி வைப்போம். கிராம மக்கள் அதிரடி. தமிழக முஸ்லிம்கள் விஜயிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆல் இந்தியா முஸ்லிம் ஜமாத்தின் மௌலானா ஷாபுதீன் ரிஸ்வி ஃபத்வா. தமிழக வக்ஃப் வாரியம் புதிய வக்ஃப் சட்ட திருத்தத்தை மதிக்காமல் சட்டவிரோத விசாரணை கூட்டம். ட்ரம்ப் வரியினால் உலகளவில் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து முதல் நாடாக இந்தியா சகஜ நிலைக்கு திரும்பியது. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இப்போ தொடர்ச்சியாக சட்டசபை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் பல தீர்மானங்கள், தனிநபர் தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ சமீபத்தில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை ஒட்டியே இவங்க வந்து இப்போ வைஸ் சான்சலர் அந்த விஷயம் நியமிக்கிறது, இப்போ எல்லாத்துக்குமே வந்து வேந்தராக முதல்வர் தான் இப்போ இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு அவசரமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள்லாம் கூட்டி ஒரு கூட்டம் நேற்று கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னென்னா, மாணவர்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி இது சம்பந்தமான விஷயங்கள் தான் அவங்களுக்கு புகட்டணும். எக்காரணம் கொண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதால தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக ஒரு விஷயம், அதாவது உலகளவில் அவர் அதனுடைய பார்வையை செலுத்தியிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் டாரிஃப்னால பல பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பாலிசி, விசா பாலிசி எல்லாம் பல சேஞ்சஸ் இருக்குது. இதனால் வந்து சாரையாக தமிழகத்தை நோக்கி நம்மளுடைய அங்கே பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்துடுவாங்க. அவங்களோடு சேர்ந்து டைப் பண்ணி இங்கே ஆராய்ச்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்லாம் துணைவேந்தர்களுக்கு அவருக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறாரு. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக இப்படியெல்லாம் மீட்டிங் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதை நான் கேள்வி கேட்குறப்ப சிரிக்கிறீங்க, ஏன்னு எனக்கு தெரியல. ராஜேஷ், இது கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லை, இது டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது. அதுக்காக தான் சிரிச்சேன். ஏன்னா ஒரு முதல்வர் என்று சொல்லப்படக்கூடிய நபருக்கு
எந்த புரிதலும் இல்லை என்பதைத்தான் இதை காமிக்கிறது. ஒவ்வொன்றா கேட்க, பகுத்தறிவு தவிர மாணவர்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லுவார் என்றால் எது பகுத்தறிவு? எனக்கு அங்கதான் கேள்வி வருகிறது. இன்னைக்கு இஸ்ரோல பெரிய பெரிய ராக்கெட் லான்ச் பண்றாங்க, சேட்டலைட் லான்ச் பண்றாங்கன்னா நேராக அதை மாடலை தூக்கிட்டு திருப்பதி கோயிலுக்கு தான் போறாங்க. அதை ஸ்டாலின் ஒத்துக்கொள்வாரா? எனக்கு தெரியாது. இறை நம்பிக்கை பகுத்தறிவா இல்லையா என்று கேட்டால் அதுதான் பகுத்தறிவு. இறை நம்பிக்கை என்பது பகுத்தறிவு. இப்போ இவங்க ஸ்பான்சரில் இருக்குது, இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய சிஎஸ்கே டீம் இருக்குது. அவங்க வெற்றி பெற்றால் அந்த கோப்பையை வந்து இங்கே நம்ம டி நகர் பெருமாள் கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க. பெருமாள் கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க. எது பகுத்தறிவுன்னு எனக்கு புரியலை. ரெண்டாவது, கல்லூரிகளுக்குள்ள பரதா அணிந்து போனால் பகுத்தறிவா இல்லையா? எனக்கு பதில் சொல்லுங்க. அது பகுத்தறிவா? பெரியாருடைய கொள்கையில் இவங்க அதுதான் சொல்றாங்க. பெண் ஏன் அடிமையானால்னு பேசிட்டு அதுவே ஒரு காப்பி டாக்குமெண்ட். அது வந்து ஒரு டாக்குமெண்ட், ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் அப்படி சொல்றேன். காப்பி டாக்குமெண்ட் பெக்டரல் ட்ரெஸ்ஸில் எழுதுனதுதான் இவங்கங்கறாங்க. ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட். அந்த ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டை வச்சு கேட்டுட்டு இது சிறுபான்மையினுடைய உரிமை, அவர்கள் வந்து ஹிஜாப் அணிந்து கொண்டு பர்தா போட்டு கொண்டு தான் போவார்கள், நாங்கள் அந்த அவர்களுடைய உரிமையை நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொன்னா அதுக்கு பேர் பகுத்தறிவா? எனக்கு புரியவே இல்லையே சார். அப்புறம் இதுக்குள்ள இருந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்துக்கிட்டு கிறிஸ்டியானிட்டி ஏன் உலகத்துக்கு தேவை அந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு செமினார் ஒன்று, அதுவும் யாரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நடத்துறதுன்னா அதுக்கு பேர் பகுத்தறிவா? எனக்கு புரியவே இல்லை. இல்லை, ஓரமாக போகிற பெண்கள்கிட்ட யாராவது ஒரு சார் தப்பாக நடந்தால் எஃப்ஐஆர் போடும்போது அந்த பெண் என்னெல்லாம் சொன்னாலும் அசிங்கமாக அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி போடுகிறீர்கள், அதுக்கு பேர் பகுத்தறிவா? என்ன பகுத்தறிவு? அதாவது இவங்க பகுத்தறிவில் கொள்ளி தான் வைக்கணுங்கிறதான் என்னுடைய, எனக்கு தெரிஞ்சு இப்போ தகவல் சில பத்திரிகை உதயநிதி ஸ்டாலின் தமிழ் கற்று வருகிறார். செய்தி இப்போ வந்து செய்தி. ஏன்னா அவருக்கு தமிழ் படிக்க தெரியாதான், தமிழ் பேசத்தான் தெரியுமா? இல்ல, யார்கிட்ட கத்துக்கிறார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கத்துக்கிறாரா? நமக்கு தெரியாது. இப்ப செய்தி வருகிறது. செய்தி என்ன வருதுன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ் வாசிக்கிறதுல கஷ்டம் இருக்கு, தமிழ் தான் பேசுறாரு தவிர வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு, ஆகையினால இப்ப தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இவங்க பகுத்தறிவுல தமிழுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு பாக்குறேன். அடுத்த பகுத்தறிவு இன்ப நிதிக்கு தமிழ் தெரியவே தெரியாதுங்கிறாங்க. இன்னும் புரியவே இல்லை. ஏன்னா அந்த பையன் படிக்கிற பையன் நினைக்கிறேன், ஆனா அவன் தமிழ்நாட்டிலையும் படிக்கல, இந்தியாலையும் படிக்கல, வேற எங்கேயும் படிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு இவர் முடிவு பண்ணியிருக்கிறார். சரி, படிக்கிறாரா காலேஜுக்கு போறாரான்னு இருக்கு, அது நமக்கு தெரியாது. அடுத்து இவங்க வந்து ஒரு அப்படி தமிழ் உணர்வாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நேற்று அதில் சொல்லியிருக்கிறார், இனிமே தமிழ்ல தான் அரசாணை வெளியிட வேண்டும், தமிழ்ல தான் அலுவலர்கள் கையெழுத்து போட வேண்டும். சார், எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளாக இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அரசு துறையில் தமிழை அமல்படுத்துவதற்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வருஷம் வருஷம் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு நோட் மட்டும் எழுதிட்டு போவாங்க. ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வந்து, ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸுக்கும் வந்து, ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸுக்கும் வந்து அவங்க அந்த ஃபைலெல்லாம் பார்த்துட்டு ஒன்லி 30% ஆஃப் த ஃபைல்ஸ் ஆர் இன் தமிழ், ஆகையினால மேலும் இதை தமிழ் படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ரிமார்க் எழுதி வச்சுட்டு வடபச்சி காஃபி சாப்பிட்டுட்டு அந்த ஊரில் தங்கிட்டு வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த தமிழ் வளர்ச்சி பிரிவு கிளம்பி போயிடும். இதான் நடந்துட்டு இருக்கும். பிரதமர் மோடி ராமேஸ்வரத்துல வந்து நீ தமிழ்ல கத்துறையோ, எனக்கு வரக்கூடிய எந்த கடிதத்திலையும் கடிதம் தமிழில் இருக்கு, கையெழுத்து ஆங்கிலத்துல இருக்கு, அது கூட உன்னால பண்ண தெரியாதுன்னு கேட்டதுனால இன்னைக்கு இவர் பேசுறாரு. மோடி சொல்றதை செய்யறாருன்னு அர்த்தம். ஆமா ஆமா, மோடி வந்து ஏண்டா நீங்க எல்லாம் எவ்வளவு ரெட்டை வேடக்காரங்கன்னு காமிச்சிட்டார். இப்போ இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு போடுறாரு, அவர் அடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதினு போடுறாருன்னு வச்சுப்போம். இவரே ஒரு காலத்தில் MK ஸ்டாலின்னு தான் போட்டுட்டு இருந்தார், MK ஸ்டாலின்லாம் போடலை.
எம்.கே. ஸ்டாலின் தான் போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலினாக மாறினார். அதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ என்னுடைய கேள்வி, எத்தனை பேர் இனிஷியலை தமிழில் போடுகிறார்கள்? நம்ம இலகணேசன் அவர்கள் ஒரு ஜோக் அடித்தார். இலகணேசனுடைய அப்பா பேர் லக்ஷ்மி நாராயணன். அதனால் இலை போட்டுட்டு, ஏன்னா தமிழில் லாங்கிற வார்த்தை போடக்கூடாது, ஈ போட்டு இலகணேசன் அப்படின்னு போட்டார். இந்த திமுகவில் எல் கணேசன் ஒருத்தர் இருந்தார், மதிமுக உடையறதுக்கு காரணமாக வரத்தநாடு காரர். அவர்கிட்ட நம்ம இலகணேசன் கேட்டுக்கிறாரு, என்னங்க நாங்கள் தமிழில் பேசுகிறோம், போடுறோம் கையெழுத்து, நீங்கள் எல் கணேசன்னு போடுறீங்களே, நீங்களும் என்ன மாதிரி தமிழில் போட வேண்டிதானே? சார் போட்டால் ரொம்ப வம்பா போயிடும் சார். என்ன சார் வம்பா போகும்? எங்கள் அப்பா பேர் லோகநாதன் சார், போட்டால் லோகணேசன் மாதிரி சார் அப்படின்னு சொன்னார். எழுதி சொல்லுவார். இது வந்து ஜாலியா. ஆனா அப்படி கூட எனக்கு தெரிஞ்சு சீனிவாசன், லோக கணேசன் அப்படின்னு போடலாம். சீனிவாசன் அவர் என்ன பண்றாரு, அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் திருப்பதின்னு ஒரு நண்பர், என்னுடைய நண்பர். அவள் அப்பா பேர் சீனிவாசன். அவர் என்ன பண்ணுவார்னா சீனு திருப்பதி இப்படி போடுவார், சி திருப்பதின்னு போட மாட்டார். என்னுடைய எங்கள் விஜயபாரதம் எடிட்டராக இருந்த ஜோதி, அவள் அப்பா பேர் சுந்தர். போட்டால் சுந்தர சு ஜோதின்னு போடணும். சுனா ஒரு மாதிரி இருக்கும், சு அப்படின்னு இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், சுந்தர ஜோதி, சுந்தர லக்ஷ்மணன் இப்படிலாம் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் இதையெல்லாம் பண்ணது யாருன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க. சுந்தர ஜோதின்னு கையெழுத்து போடுவார், சுந்தர லக்ஷ்மணன்னு போடுவார், நம்ம ராஜசேகர் ராம ராஜசேகர்னு போடுவார், நான் ராம நம்பி நாராயணன். நான் ராம நம்பி நாராயணன் போட ஆரம்பித்தது காரணமே ஈ போட்டு ரா மட்டும் போட்டு இரா நம்பி நாராயணன் நான் கையெழுத்து போட்டா, படிக்கிற ஆள் என்ன படிக்கிறான், ரா நம்பி நாராயணன் படிக்க மாட்டான், இரா நம்பி நாராயணன் படிச்சிருவான். என்னடா இரா நம்பி நாராயணன் படிக்கிறேன், நம்பி நாராயணன் இருந்துட்டு இருக்கேனடா அப்படின்னு ஒரு மாவை போட்டா அந்த ஈவை சைலண்ட் ஆக்கி ராம நம்பி நாராயணன் படிப்பான். நம்மளால் அவ்வளோ புத்திசாலி. அப்போ மரியாதையா மாவை போட்டதுனால நான் இருக்கிற நம்பி நாராயணன் இருக்கேன், இல்லை நான் இரா நம்பி நாராயணன் மாறி இருப்பேன். அப்போ நாங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லாம் தமிழில் தான் கையெழுத்து போடுகிறார்கள். தமிழில் கையெழுத்து போடுறது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் அக்கௌண்ட்ஸே தமிழ் மாதத்துக்கு தான் கொடுப்பாங்க. சித்திரை மாதம் வைகாசி மாதம் தான் அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்படி தமிழை காப்பாற்றி வந்துட்டது தமிழகத்தில் அமைதியாக ஆர்எஸ்எஸ். இவங்க கையெழுத்து கூட போடாமல் இருந்தாங்கங்கிற ரகசியம் இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் இவருடைய பகுத்தறிவு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது நீங்கள் சொன்னது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஜோக்காக இருந்தது. அந்த அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் டேரிஃப்னால அறிஞர்களெல்லாம் இங்கே வருவாங்க, வந்த உடனே அவர்களை நாம் பயன்படுத்தி கொண்டு சார் 2000 சுதேசி ஜாகரன் மஞ்ச் இந்த அமைப்பு தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு டைஅப் வேணும்னு சொன்னதே அதுதான். தமிழ்நாட்டிலங்க, தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் டொபோகிராஃபி என்பது தமிழகத்தில் எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் பொட்டன்ஷியாலிட்டி என்ன என்பது தமிழகத்தினுடைய எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பாடமே தெரியாது. சென்னையில் என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, திருப்பூரில் என்ன இருக்குது, திருச்செங்கோடில் என்ன இருக்குது, திருப்பூரில் என்ன இருக்குது, நாமக்கல்லில் என்ன இருக்குது, கோயம்புத்தூரில் என்ன இருக்குது, சிவகாசியில் என்ன இருக்குது, விருதுநகரில் என்ன இருக்குது, ராணிப்பேட்டையில் என்ன இருக்குது, வேலூரில் என்ன இருக்குது, திருச்சியில் என்ன இருக்குது. தீஸ் ஆர் ஆல் சம் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் ஹேவிங் தேர் ஓன் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். இப்போ மோடி வந்து ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்னு கொண்டு வந்தார். இது மோடி தான் பண்ணார். மோடி வந்ததுனால ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறார். இவங்களுக்கு எந்த தமிழ்நாடு இன்ஸ்டிடியூஷனும் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் அங்கே உள்ள இண்டஸ்ட்ரிக்கும் லிங்கேஜே கிடையாது. இதே இல்லாமல் அவர்கள் அறிஞர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரி கூட ஸ்டடீஸ் நடத்தி இருக்கிறார்கள், எம்ஓயு போட்டிருக்கிறார்கள்? ஸ்டாலின் அதை சொல்லட்டும். நமக்கு தெரிஞ்ச ஐஐடி தான் பல இண்டஸ்ட்ரியோட. ஐஐடி அதுவும் காமகோடி வந்த பிறகு ஐஐடிக்கு அற்புதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் காமகோடி வந்ததுனால
தெரிந்தே தான் அந்த பேரை சொல்கிறேன். ஏன்னா அவரை தான் இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா யார் நல்லா பண்ணுறாங்களோ அவரை பிடிக்காது. ஏன்னா அவர் உண்மையை சொல்லிடுவார் சமயத்தில். சரியா? அடுத்தது பாருங்க, டேரிஃப் அங்கேருந்து இங்கே வருதுன்னா இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட மக்களுக்கானது. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வேற, டேரிஃப் வேற. சிட்டிசன்ஷிப் ஆக்டில் பாதிக்கப்பட்டால் சிட்டிசன்ஸ் இங்கே வருவார்கள். டேரிஃபில் பாதிக்கப்பட்டால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க அவங்கவுங்க நாட்டில இருந்து வர்த்தகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்கே யாரும் வரப்போறது இல்லை. ட்ரம்ப்னுடைய டேரிஃப் மாறும்போது ஆகையினால இங்கே ஒருத்தர் வருவார்கள்னு சொன்னால் இவருக்கு டேரிஃப்னா என்னன்னு தெரியல, சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு தெரியலன்னு தான் அர்த்தம். ஒன்று அவர் ட்ரம்ப்னுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, எல்லாரும் இங்கே வந்துட போகிறாங்கப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதோ புரியுது. ட்ரம்ப் டேரிஃப் சொல்லிட்டு அதை பற்றி ஆகையினால இங்கே வருவாங்கன்னு சொன்னால் எனக்கு என்னென்னா இவருக்கு என்ன புரிதல் இருக்கிறது? யாரோ ஏதோ சொல்லி எதையோ புரிஞ்சிருக்காங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. அதனால இந்த அவர்கள்லாம் வந்தவொடனே சரி அவங்க ஏன் போனாங்க சார்? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு மரியாதை இல்லை என்பதால் தான் போனாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இல்லை, பிழைப்பதற்கு வழி இல்லை, தங்களுடைய இனோவேஷனுக்கு வழி இல்லை. அதனால அங்கே போனாங்க. அங்கே போய் அவங்க தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டார்கள். தமிழகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான என்விரான்மெண்ட் இங்கே இல்லை. வரும்போது மட்டும் நீங்கள் என்ன கொடுத்துருவீங்க? அவன் மேலே கால் போட தானே நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்படி கொடுப்பீங்க? கொடுக்கவே மாட்டீங்க. அப்போ அவங்க இங்கேருந்து போன உடனே அவன் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிடுறானா? ஆகலை. சரி, என்ன ஸ்பேஸில் கொடுப்பீங்க? அதை முதல்ல சொல்லுங்கள். என்ன ஸ்பேஸில் கொடுப்பீங்க? அதனால இங்க ஆல்ரெடியே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இங்க பாருங்க சார். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா லியோனி இருக்கிறார் சார். அது பெரிய சப்ஜெக்ட் சார். நீங்க தமிழ்நாட்டில் கல்வியை நல்லபடியாக வளர்க்கணும்னா ஒரு லியோனி, ஒரு சுபவீரபாண்டியன், ஒரு மனுஷபுத்திரன். இந்த மனுஷபுத்திரனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் பாருங்க. அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆன உடனே எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. ஒரு விஞ்ஞானியை நாம் ஜனாதிபதி, ஒரு அணுவிஞ்ஞானி, அவர் அணுவிஞ்ஞானியை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். இந்த அப்துல் ஹமீது என்ற மனுஷபுத்திரன். மனுஷபுத்திரங்கிற வார்த்தையே சமஸ்கிருத வார்த்தை. மனுஷன்கிறது சமஸ்கிருத வார்த்தை, புத்திரங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் உருதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் அரபுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா மனுஷபுத்திரன் அவருக்கு அப்துல் ஹமீது வேணா அது எந்த மொழின்னு அவர் தான் எனக்கு பதில் சொன்னால் அது தமிழ் மொழி இல்லைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் மொழி இல்லாத தமிழில் ஒரு பேர் வச்சிருக்கணும், ஒரு சமஸ்கிருத பேரை தமிழ் பேர் நினைத்து கொண்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு முட்டாளில் ஒருத்தர் பேர் இல்லை, அது சமஸ்கிருத பேரை தான் அவர் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் அவருடைய அறிவுன்னு நான் நம்புறேன். கவிதை எழுதுகிற எல்லாரும் அறிவாளிகள்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு மடிச்சு 4 வார்த்தை எழுத தெரிஞ்சா அதுக்கு பேர் கவிதைன்னு கிடையாது. சரி, எழுதிட்டு போறாரு. இந்த மனுஷபுத்திரன் சொன்னாரு, அப்துல் கலாம் என்ன பெரிய அப்துல் கலாம் அணுவிஞ்ஞானி, அவர் ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக். இவ்வளவுதாங்க திமுக அப்துல் கலாம் கொடுத்த மரியாதை, ஒரு விஞ்ஞானிக்கு கொடுத்த மரியாதை, விஞ்ஞானிக்கு கொடுத்த மரியாதை, ஒரு ஏரோ விஞ்ஞானி ஸ்பேஸ் சயின்டிஸ்டுக்கு கொடுத்த மரியாதை, ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்டுக்கு திமுக கொடுத்த மரியாதை அவரை ஸ்கூட்டர் மெக்கானிக்னு சொன்ன மரியாதை. அப்புறம் இவர்களை வைத்துக்கொண்டு இந்த லியோனியையும் இந்த சுபவீரபாண்டியனையும் இந்த மனுஷபுத்திரையும் வைத்துக்கொண்டு அறிஞர்களெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து நீங்க தொழிலை வளர்த்து ஸ்டாலின் நீங்க எந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்கிறேன். நான் உங்களுக்கு விஞ்ஞானி யாரு, அறிஞர் யாருன்னு தெரியவில்லையா கேட்கிறேன். டேரிஃபுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என்று கேட்கிறேன். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதாவது ஒரு மேலே உட்கார்ந்தா நான் சான்சலர்னு உட்கார்ந்தா ஏதாவது வளர வேண்டும் என்று இருக்கிறதா? என்ன உளறி இருக்கிறாருங்கிறதா? யாரோ எழுதிவிட்டுதான் யாரோ நீ வந்தாச்சுப்பா நீ சான்சலர் ஆகிட்டான். அவை நீ இன்னும் அது இன்னும் எவ்வளவு காலம் என்று தெரியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் இனிமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்க போறாங்கிற நம்பிக்கை வந்து கொண்டு இருக்கிறது. அதனால வேந்தர் ஆயிட்டும் என்றதுனால பைத்தியக்காரத்தனமா பேசுறதை நிறுத்தலாம்னு எனக்கு தோணுது. இதுதான் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்னுடைய அறிவுரை. நாகப்பட்டினம் அங்கே கீழ்வேலூர், கொத்தமங்கலம் இது போன்ற பல கிராமங்கள், கிட்டத்தட்ட 7-8 கிராமங்கள் இருக்குது. இங்கே கள்ளச்சாராயம் இப்பொழுதும் அதிகமாக புழங்குகிறது. இதனால் கிராமத்தில் விவசாயிகள், கூலி வேலைக்கு செல்பவர்கள்
இளைஞர்கள், மாணவர்கள் உட்பட பாதிப்பு அடைகிறாங்க. இதனால் இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும், அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகேந்திரன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ, அவர் வந்து கடம்பார் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோயிலில், மாரியம்மன் கோயிலில் எல்லாரையும் கூட்டி வச்சு அந்த கிராம மக்களோட உரையாடுறாரு. இதுபோல் கள்ளச்சாராயம் இங்கே நடந்ததுன்னா இதை யார் விற்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் எங்களுக்கு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும், நாங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், நாங்கள் பல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு, சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நாளைக்கு அந்த கள்ளச்சாராயங்காரனோட மாமூல் வாங்கிட்டு யூனிஃபார்ம்லேருந்தே வந்து மாமூல் வாங்கிட்டு போனான்னு அவனை நான் கட்டி வச்சுருவேன், கட்டி வச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், சரியா அப்படின்னோடனே அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அந்த எஸ்ஐக்கு தெரியல. அதுக்கப்புறம் எப்பவும் போலீஸுக்கே ஒரு இடையில், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்கிட்ட தனியாக தானே சொல்லியிருக்கணும், எதுக்கு இந்த கூட்டம் மத்தியில் சொன்னோடனே இவர் அந்த எஸ்ஐ வந்து அந்த அதிகார தோரணையில் அவரை வந்து நெருக்குதல் கொடுத்துருவாருங்களோன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த கிராமத்து பெண்கள் எல்லாம் உடனே, சார் நாங்களே பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி, எங்கள் வீட்டுக்கு வாசல்லன்னு எவ்வளவோ பேர் யூனிஃபார்மில் வந்து மாமூல் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் அந்த கலாச்சாரம் எதிராக நாங்கள் நடவடிக்கிறோம், அந்த ஊழல் லஞ்ச போலீஸ்காரங்களை நடவடிக்கை நான் எடுத்துடுறேன், கள்ளச்சாராயம் நடக்காமல் உங்கள் கிராமத்தை நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பார்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் தானே, உங்களுடைய ஆதரவில் தானே அது நடக்குது அப்படின்னு மீண்டும் அந்த கிராமத்து மக்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுக்கிறேன், சுற்றி கேமராலாம் வைக்கிறோம், சிசிடிவிலாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் சிசிடிவி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரியா? அது மாதிரி இருக்க மாட்டேங்க. 400 கேமராக்கள்ல பல கேமராக்கள் வேலை செய்யாமல் இருந்தது. சார், எல்லா இடத்துலையும் கள்ளச்சாராயம் காவல்துறை உதவி இல்லாமல் நடக்கவே இல்லை. காவல்துறை உதவியோடு நடக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால தான் கள்ளக்குறிச்சியில் நீங்கள் அந்த காவல் அதிகாரியை மாற்றினீங்க. உள்ளே வந்தவன் பெயிலில் போனவன், உள்ளே போனவன் திருப்பி பெயிலில் வெளியில் வந்தால் திருப்பி நடந்தது. இப்போ அடுத்த காவல் அதிகாரியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ணலையே. அப்போது இந்த காவல்துறைக்கு யாரு கூட்டு என்றால் திமுக காரும் கூட்டு, திமுக கவுன்சிலர், திமுக மந்திரி, திமுக எம்எல்ஏ எல்லாரும் கூட்டு. இது முக்கூட்ட. நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவர், திமுக ஆளுங்கட்சி, காவல்துறை என்ற முக்கூட்டணி எப்போதுமே இவர்களுக்கு இந்த முத்தமிழ், முக்கணி, இந்த 3 எல்லாமே பிடிக்கும். எல்லாம் 3 எல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு. ஆமாம், அதனால் அவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால் இதுவும் ஒரு முக்கூட்டணி. இந்த முக்கூட்டணியில் காவல்துறை முக்கியமான கூட்டணி. திமுக, காவல்துறை, கள்ளச்சாராயம். அதைத்தான் அந்த கிராமத்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். இப்போ அதாவது கிராமத்து மக்கள்கிட்ட இப்போ விழிப்புணர்வு வந்தாச்சுன்னு அர்த்தம். எனக்கு என்னன்னா, இந்த விழிப்புணர்வு வாக்காக மாற வேண்டும், திமுகவுக்கு எதிரான வாக்காக மாற வேண்டும். அது வரைக்கும் இருந்தால் போதும். திமுக தன்னை போக்கில் சரண்டர் ஆகிரும். ஏன்னா இவங்க வரும்போது நான் வந்து மாதத்துக்கு வருஷத்துக்கு இத்தனை டாஸ்மாக கூட்டுவேன், அதை கொடையை குறைச்சிருவேன், கடையை மூடிடுவேன், படிப்படியாக குறைச்சிருவேன்னு சொல்லிட்டு டெட்ரோ பாக்கெட் போட போகிறேன், அடுத்தாப்புல டெட்ரோ பாக்கெட் போட போகிறேன், தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் டார்கெட் வைப்பேன் அப்படின்னா இது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் பாருங்கள், சேலத்தில் கல்வராயன் மலையில் ட்ரைபல் ஏரியாவில் எந்த அளவு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கள்ளச்சாராயம் இல்லாமல் திமுக அரசாங்கம் இல்லை. இதை தாய்மார்கள் புரிந்து கொள்ளும். இந்த கிராமத்தில் புரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே இப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாச்சு. என்ன பிரச்சனைனா, இந்த குடிகாரர்கள் குடியை நிறுத்தி விட்டால் என்ன ஆகுது? அந்த வீட்டுக்கு அதுவும் அவன் குடித்தாலும் தொல்லை, திடீர்னு அவன் குடியை நிறுத்தினாலும் தொல்லை. ஸோ ஒரு அடிமையை உருவாக்கி வைத்து கொண்டு ஊரை பிளாக்மெயில் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ நடுப்பற உதயநிதியே கேட்டார், நாங்கள் முதல்ல மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு கூட அறிக்கையெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், அப்போ எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா? அதாவது அவங்க தாத்தா வந்து வாக்குறுதி கொடுத்தாரா, அந்த இடத்துல நீங்கள் தோல்வி அடையதானே செய்தீர்கள் அப்படின்னா நாங்கள் இப்போதைக்கு அதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். சார், ஓட்டு போடுறதுக்கு 100 காரணம் இருக்கு சார் அவங்களுக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கே இது பொய்ன்னு கூட தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உதயநிதி நீட் ரகசியம் எவ்வளோ பெரிய பொய் உதயநிதிட்டேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க?
இப்போதான் ஏதோ அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி என்னத்தையோ பண்ணி இப்போ நீட்டுக்கும் ஏதோ கோர்ட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு போகிறோம் படம் காமிச்சிட்டு இருக்காங்க. போனால் என்ன நடக்குன்னு தெரியும். உதயநிதிக்கு தெரியாத ரகசியம் தான் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ரகசியம் தெரிஞ்சவர்ல அவர். அதனால எல்லாமே தெரியும் சார். இவர்கள் எல்லாம் நடிகர்கள். இவர்களுக்கு காசு ஒன்று தான் குறி. மக்கள் அப்படிங்கிறத பற்றி கவலையே கிடையாது. இந்தியா தேசத்தை பற்றி கவலை கிடையாது. தன்னுடைய தாய் கலாச்சாரம் பண்பாடை பற்றி கவலை கிடையாது. பணம் பணம் பணம். அவரை வரையும் அடித்து சுருட்டி உருட்டுறதை தவிர வேற எந்த வேலையும் உங்களுக்கு தெரியாது. உதயநிதிக்கும் வேற எதுவும் தெரியாது. அதனால இவர்கள் எல்லாம் சாராயத்தினுடைய அடிமைகள் தான். இவர்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் இது இன்னும் பல மடங்கு மோசமாக. டாஸ்மாக்லயே கூட 1000 கோடி மேல ஊழல். இல்ல டாஸ்மாக் ஊழல் 1000 நல்ல சாராயம் கள்ள சாராயம் ரெண்டு மீதுமே உங்களுக்கு ஒரு கண்ணு. ஈடியில வந்திருக்கிறது 1000 கோடி சார். சொல்லப்பட்டது ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி சார். அப்ப 4 வருஷத்துல 2 லட்சம் கோடி. அதாவது இது 2Gயை மிந்தி விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார். அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்க தரப்புல இருந்து பண்ணி இது பண்றது. அந்தந்த பகுதியில கள்ளச்சாராயம் பண்ணி அது அனைவருக்கும் தொழிலுக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா, எல்லாருக்கும் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி கவலை இல்லாமல் வாழத்துக்கு கருணாநிதி ஏற்பாடுல கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு இது நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல இருந்து வெளியில வரணும்னா செய்திகள் மட்டும் போதாது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் எனக்கு தோணுது. புதிதாக கட்சி தொடங்கி இப்பொழுது 2026 தேர்தலில் கூட்டணியில் நிற்க போகிறாரா, இல்லை அவரை கூட்டணியில் சேர்க்க போகிறாங்களா, இல்லை தனியாக இருக்க எலெக்ஷனை அவர் ஃபேஸ் பண்ண போகிறாராங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. தாவேகா கட்சியை தான் சொல்கிறேன். விஜய் சமீபத்தில் பார்க்குறோம், விஜய் ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இஃப்தார் நோன்பே கடைசியில் அந்த நிகழ்ச்சி எவ்வளவு சொதப்பலாக முடிந்ததுங்கிறது ஒரு பக்கம், பேக்ஃபயர் ஆனதுங்கிறது ஒரு பக்கம். இப்போ அதை தாண்டி இப்பொழுது என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஆல் இண்டியா முஸ்லீம் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மௌலானா ஷாபுதீன் ரிஸ்வி அப்படிங்கிறவர் தமிழக இஸ்லாமியர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய்கிட்டேருந்து விலகிருங்க, நம்முடைய புனிதமான ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சிருக்கிறவங்க தான் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும். ஆனால் குடிகாரர்களெல்லாம் அவர் அழைச்சிட்டு வந்தார். அந்த நிகழ்ச்சியை கேவலப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய பல படங்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்திருக்கு. இஸ்லாமியர்களை மிக மோசமாக உருவப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்கிட்டேருந்து கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை துணியிலையும் சொல்லியிருக்காரு. அதாவது இஸ்லாமிய பாஷையில் சொல்கிறதுனா ஃபத்வா பிறப்பிச்சிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த கேள்விக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இஸ்லாமியரும் விஜய் பக்கத்தில் இல்லை. அதாவது இந்த கட்சிக்காரன் ஒருத்தன் நான் போய் நோன்பு கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற முஸ்லீம் பரவாயில்லப்பா, நீ அவனுக்கு ஒரு விளம்பரம், நீ நோன்பை கஞ்சி கொடுத்துட்டு போ அப்படின்னு விஜயை கூட்டிட்டு போகிறானே தவிர எந்த இஸ்லாமியரும் திமுகவை தவிர இன்னொரு கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இந்த அடிப்படை அறிவு எடப்பாடிக்கு இல்லாமல் போனதுனால தான் எஸ்டிபிஐ மீட்டிங்கில் போய் நெத்தியில் விபூதி அழிச்சிட்டு பேசிட்டு இருந்தார். அப்புறம் அமித்ஷா மாதிரி ஆள் திருப்பி பேசியே முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணாதப்பா, நீ என்னதான் குட்டி கர்ணம் போட்டாலும், நீ என்னதான் குல்லா போட்டாலும், என்னதான் திருநீரை எடுத்து விட்டாலும் உனக்கு முஸ்லீம் ஓட்டு வராது. இன்னைக்கு இல்லை, காலகாலமாக திமுகவுக்கு தான் அவர்கள் ஓட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா திமுகவை அவர்கள் பிரிவினை கட்சியாக பார்க்கிறார்கள். அதிமுக எம்ஜிஆர் அதிமுகவை பிரிவினை கட்சியாக பார்க்கவில்லை, ஜெயலலிதாவினுடைய அதிமுகவை பிரிவினை கட்சியாக பார்க்கவில்லை. நீ எதையோ நம்பி ஏமாந்துட்டு இருக்காதான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ அறிவு வந்ததாக கண்ணில் படுகிறது. ஓரளவு தெரியுது, என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ விஜய்க்கு அந்த அறிவு வரல அப்படிங்கிறது பிரச்சனை. நாம போய் கஞ்சி கொடுத்தா நம்ம கூட, அதாவது அரசியல்ல வந்துட்டா மக்களை உணர்வு பூர்வமாக அணுகினால் அவர்கள் எல்லாம் முட்டாளாகி விடுவார்கள் என்று நினைத்தால் இந்து சமுதாயத்துல தான் அப்படி முட்டாள் இருக்காங்க. இஸ்லாத்துல இல்லை, கிறிஸ்தவத்துல இல்லை. இல்லை, நீங்கள் எந்த அடிப்படையை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லாமல் சித்திரை நாள் வாழ்த்துன்னு சொன்னார், அதை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை இப்போ வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒவ்வொரு கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க, அதில் இவர் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அட்வொகேட்டை வச்சு இந்த சிங்கி அவர் தான் இவர்களுக்காக வாதாடி இருக்கிறார், அதை வச்சு சொல்கிறீங்களா? எதனாலன்னு எனக்கு புரியல. இல்லை, வக்ஃபு சட்டத்தை தாவேக்கா எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுறீங்கன்னு நீங்கள் புஷியானந்தனுடைய அந்த பேட்டியை பார்த்தா போதும். அடி பத்திரிகைக்காரன் கேள்விக்கெல்லாம் அடி சொல்லி பத்திரிகைக்காரன்லாம் பயந்து போயிட்டான். இவ்வளோ அறிவா அவருக்கு அப்படின்னு பயந்து போய், ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார் முஸ்லீமுக்கு எதிராக, ஒரு பாயிண்ட். அதே முஸ்லீம்களுக்கு தெரியும், அது முஸ்லீம்களுக்கு தெரியும், அது முஸ்லீம்களுக்கு தெரியும், அதுதான் தெரியுமே, என்ன தெரியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ வக்கீல சார், நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்கள் பக்கம் இல்லை, உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். இங்கே இருக்கிற முஸ்லீம் சொல்லல, யூபியில் இருக்கிற முஸ்லீம் சொல்லிட்டா. ரெண்டாவது நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்க, இஸ்லாம் குடியை வெறுக்கிறது சந்தேகமாக கிடையாது. ஆனால் எந்த நாட்டில் கலகம் பண்ண வேண்டுமோ அந்த நாட்டில் போதைப் பொருளை விற்பனை செய்கிறது. அவ்வளவுதான் சார். உன்னை கொடுத்து உன்னை அடிமையாக்கி உன்னை மனுஷன் இல்லாம உன்னை தலையில அடிச்சு போட்டு இஸ்லாத்தை எப்படி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் அதை பார்க்க. போதைப் பொருள் உற்பத்தி அதே மாதிரி இஸ்லாம் பெண்களுக்கு பர்தா போட்டுவிடும். ஆனால் உலகத்திலேயே போர்ணம் அதிகம் பார்க்குற நாடு எதுன்னு பார்த்தா பாகிஸ்தான் என்றுதான் வருகிறது. ஏன்னா அவங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் பெண்களை என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் நீ அங்கே போய் நிற்கிற, அவங்க ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலை, அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. அவங்க என்ன மொழியில் பேசினாங்கன்னு கூட இதே விஜய்க்கு தெரியாது. ஆனால் சமஸ்கிருதத்தில் பேசுகிறீர்களேன்னு கேட்கணுமான கேட்குற தைரியம் வந்துடும். சித்திரை புத்தாண்டா இல்லையா அப்படின்னு உனக்கு கேள்வி கேட்டா ஏன் இல்லை ஏன் உண்டுன்னு சொல்ல தெரியுமா விஜய்க்கு? ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா சொல்லுவார். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா சொல்லுவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே விஜய்க்கு அறிவு கிடையாது. அறிவு இல்லாத ஒரு ஆள் சித்திரை, அதாவது தமிழ் புத்தாண்டை புத்தாண்டு வாழ்த்து என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இவர் என்ன முயற்சி பண்ணார்? ஹி வாண்ட்ஸ் டு இமிட்டேட் டிஎம்கே, அவ்வளோதான். டிஎம்கேயா இருப்பதற்கு திமுகவுக்கு குறைந்தபட்சம் அறிவு உண்டு. தன்னுடைய சித்தாந்தம்னு பேசுற சித்தாந்த அறிவு திமுக காரனுக்கு உண்டு, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் விஜய் கட்சியில எவனுக்கு எந்த சித்தாந்த அறிவு இருக்கிறதுன்னு முதல்ல கேட்கணும். ஏன் அப்ப அவனை நீ காப்பி அடித்து கொண்டு இருக்கிறாய்? காப்பி அடிக்கும் போது ஒரிஜினல் முஸ்லீமுக்கு தெரியாதடா, இது டூப்ளிகேட்டு போகாத அப்படின்னு ஒருத்தன் சொன்னா என்ன தப்பு இருக்கு? டூப்ளிகேட்டை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லத்தானே செய்வா, சொல்லியிருக்கான். இல்லை இப்போ எனக்கு இதில் இன்னொரு கேள்வி. இப்போ ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு அவங்களால ஒரு டிக்டேட் பண்ண முடியுது. இதே போல் இங்கும் இது போல் இந்து மதத்திலையும் செய்தால் இதே போன்ற பார்வையை தான் செக்குலர் பேசக்கூடிய கட்சிகள் பார்க்குமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல? இல்லை சார், அதற்கான காலகட்டம் தானே சார் இது. நீங்கள் ஆண்டாள் பிரச்சனை நடந்தது, ஜீயர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள், அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அன்னைக்கு இருந்த தனமணி ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார், இல்லை என்று சொல்ல முடியாது. பெரிய எழுச்சி வந்தது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்ரீரங்கம் ஜீயரை நான் நியமிக்க போகிறேன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அதை விதிகள் பண்ணிக்கிட்டாங்க. 2-3 எக்ஸஸ் இருந்ததா என்றால் திமுக அரசால சில ஒரு பாய்ச்சல் இருந்ததா, ஆன்டி ஹிந்து பாய்ச்சல் இருந்ததா, அப்புறம் பின்னாலும் எதிரா பண்ணி கொண்டார்கள். சனாதனத்தை பற்றி பேசினாங்க. சனாதனத்தை பற்றி பேசின உடனே நான் இந்து மதத்தை பேசவில்லை, சனாதனத்தை தான் பேசினேன். சனாதனம் வேறு ஹிந்து மதம் வேறுலாம் ரொம்ப புத்திசாலித்தனம். வாழைப்பழம் வரைக்கும் வந்திருக்குது. இப்போ சனாதனம் வாழைப்பழம் வரைக்கும் ஆமாம் வந்தாச்சு. நம்ம பொன்முடிகிட்ட தான் கேட்கணும், சைவம்னா என்ன வைஷ்ணவம்னா என்னன்னு பொன்முடிகிட்ட தான் கேட்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், அவர் எந்த பொசிஷனில் இருக்கும்போது பிறந்தாருங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அது அவரை தான் கேட்டு சொல்லணும். அவங்க பெற்றோரை கேட்டு என்ன எந்த பொசிஷனில் இருக்கு, அவங்க பகுத்தறிவோடு செயல்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை எனக்கு. ஆனால் இந்த மாதிரி அசிங்கமாக திமுக காரங்க பேச முடியும். அது நமக்கு திமுக சப்ஜெக்ட் இல்லை, நம்ம சப்ஜெக்ட் விஜய். விஜய் வேணா திமுகவை இமிட்டேட் பண்றதுனால இதையும் தாண்டி ஹிந்து விரோதமாக பேச முடியும். இப்போ என்னுடைய கேள்வி, விஜய் யாருடைய ஓட்டுக்கு போகிறார்? இஸ்லாத்தை தேடி போய் கஞ்சி கொடுத்தால் இஸ்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டது. இப்போ ஹிந்து மதத்துல சப்போஸ் இந்த கொஞ்சம் ஆன்டி ஹிந்துவா 2 வார்த்தை பேசிட்டாருன்னா
4-5 ஜீயர்கள் பேசி ஏதாவதுப்பா இவன் ஒரு கட்சியை நடத்தலப்பா, இவன் மக்களை மதத்தால் பிரிக்கிறான்ப்பா, விஜய்ங்கிற ஆளை மறந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னார், எந்த ஹிந்துவும் உணர்வுள்ள ஹிந்து யாரும் விஜய் பக்கம் போறதில்லை. சினிமாவில் ஏமாந்த 4 பேர் வேணா போவான், அதுக்கு மேலே போக மாட்டான். சப்போஸ் கிறிஸ்தவர்கள் யாராவது போயிருவாங்கன்னா போகவே முடியாது. அதுக்கெல்லாம் மனோ தங்கராஜ் இருக்கிறாரு, அப்பாவு இருக்கிறாரு, ஜெகத் கஷ்பர் இருக்கிறாரு, கனிமொழி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்துவ ஓட்டை சேஃபா திமுக கொண்டு போகிற வேலையை பார்த்துக்கினாங்க. அந்த ஓட்டையும் விஜயால கொண்டு போக முடியாது. விஜய் உண்மையிலேயே அரசியல் கட்சி நடத்தணும் என்று நினைத்தால் திமுகவுடைய நிர்வாக கோளாறை மட்டும் பேசினால் போதும், அதை பேசுற தைரியம் விஜய்க்கு வராது. ஆகையினால ஒரு ஜீரோ, ஒரு இமிட்டேஷன் கோல்டுங்க, அது இமிட்டேஷன் நடிகர். அவரை ஒரு இன்னைக்கு ஒரு உயிர்ப்பில் இருக்கிற ஒரு முஸ்லீம் அகில இந்திய தலைவர் கொடுக்கக்கூடிய இதே ஃபத்வாவை நாளைக்கு சர்ச்சுகள் கொடுப்பார்கள், நாளைக்கு இந்து தலைவர்கள் கொடுப்பார்கள். அதனால விஜய் எங்கே இருக்க போறாருன்னா அவரை ஒரு தெருக்கோடியில இல்லை மத்திய நடு ரோட்டில் தான் நிற்கக்கூடிய செருமை வருமே தவிர விஜய்க்கு புரிதல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்துறது என்ன ஆபத்து என்பதை தமிழக மக்கள் விஜய்க்கு காண்பிப்பார்கள். அதில் எனக்கு மாட்டுக்கிறதுக்கு புதிய வக்ஃபு சட்ட திருத்தம் அமலாகிடுச்சு, அது கெசட் நோட்டிஃபிகேஷன் கூட வந்துருச்சு. ஆனாலும் கூட தமிழக வக்ஃபு வாரியம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள அப்பியராக சொல்லியிருக்காங்க, விசாரணைக்கு அப்பியராக சொல்லியிருக்காங்க. இது சட்டப்பூர்வமாக, அதாவது இப்போ புதிய வக்ஃபு சட்ட திருத்தத்தின்படி இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது அவங்களுக்கான பவர்ஸே இப்பொழுது இல்லை அப்படின்னு சூஃபி இஸ்லாமிக் போர்டு மும்பை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? சூஃபி இஸ்லாமிக் போர்டாக சொல்லிட்டாங்க சார். அவங்க சொல்லிட்டாங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாரும் இனிமேல் தே சீஸ் டு பி மெம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அவங்க இனிமேல் மெம்பர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மெம்பர் இல்லாத ஒரு வக்ஃபோர்டு என்பது வக்ஃபோர்டு இல்லை, அவ்வளோதான். அப்போ இந்த வக்ஃபோர்டு ஒரு அழைப்பானை யாருக்காவது அனுப்புகிறது இருந்தால் அந்த அழைப்பானை அனுப்புவதற்கு இந்த வக்ஃபோர்டுக்கு அத்தாரிட்டி இல்லை, அதிகாரம் இல்லை என்பது நிரூபணமாக இருக்கிறது. அப்போ ஏன் அனுப்புகிறார்கள் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு உதவி பண்ணலாம். தமிழ்நாடு அரசு மத்திய சட்டத்துக்கு எதாக இருந்தாலும் அதை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்றதோ சண்டித்தனம் பண்றதோ இந்த சண்டிக்கால வேலையை பண்றதுங்கிறதே இவங்களுக்கு வழக்கம். அப்போ இஸ்லாமியர்களுக்கும் இதனால ஒரு தைரியம் வரும். ஆனால் யாருக்கு அழைப்பானை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தைரியமாக நான் உங்க முன்னால ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு இதுக்கான அதிகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் அழைப்பானை பெற்றவர்களுக்கு வர வேண்டும். இப்போ நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்டில் வக்ஃப் வந்த உடனே அது எப்படி இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கிற இடத்துல 2 மற்ற மதத்தவரை எப்படி நீங்கள் நாமினியா போடலாம் அப்படின்னு இந்துத்தில் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு மத்திய அரசு அப்படி பார்த்தா இந்த வழக்கை நீங்களே விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வக்ஃபாரிய சட்டத்தை வக்ஃபாரிய சட்டம் என்பது நீதிமன்றத்துக்கு உடன்படாததுங்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. போர்டுக்குள்ளாரே அவங்க முடிவு. இன்னைக்கு நீதிமன்றம் போன பிறகு வக்ஃபாரியத்துக்கு ஆதரவாக ஒரு நீதிபதி கேட்கிறார் என்றால் இவருக்கு வக்ஃபாரிய சட்டத்தினுடைய அடிப்படை என்ன, எங்கேருந்து அதை மீட்டு கொண்டு வருகிறோம்னு அந்த நீதிபதிக்கு தெரியவில்லையா? இது ஒரு கேள்வி. 2வது பார்லிமெண்ட்ல இங்க ஒரு 12 மணி நேரம், அங்க ஒரு 15 மணி நேரம், 27 மணி நேரம் வாதம் நடந்து ஓட்டெடுப்பு நடந்து வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை அந்த வாதங்கள் எதையுமே பார்க்காமல் நீதிமன்றத்தில் ஏதோ 2 பேர் சொன்னாலும் அதை வச்சு விசாரணை நடத்துவார்கள் என்றால் இந்த நீதிமன்றத்தை விட பிளைண்ட், அதாவது நீதிமன்றம் என்பது ஏதோ கண்ணை கட்டிட்டு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணை கட்டினால் உலகம் தெரியுங்கிறதுக்காக அந்த கண்ணை கட்டு உண்மை தெரியும் என்பதால் நாம் பாரபட்சம் பார்க்கலைங்கிறதுனால இந்த கண்ணுக்கட்டு என்பதை நான் இருட்டுக்குள்ளேயே இருப்பேன் என்று நீதிபதிகள் முடிவு செய்தால் இந்த கண்ணுக்கட்டுக்கு வேற அர்த்தமா நான் பார்க்கறேன். இல்லை, இது சன் நியூஸோ வேற யூடியூப் சேனலில் இதை தம்ப்நெயிலாக போடுவாங்க. கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்ட உச்சநீதிமன்றம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே தீர்ப்பு பிறப்பித்த பல விஷயங்கள் இருக்கும், இதையெல்லாம் உங்களது புதிய வக்ஃபு சட்ட திருத்தம் மாற்றப் போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியும் கூட கேட்டிருக்காங்களா மத்திய அரசை பார்த்து. அது எல்லாம் அவங்க சொல்லுவாங்க சார். மத்திய அரசு தரப்புல உரிய, அதாவது எல்லாம் பார்த்து இவங்க நினைக்கிற மாதிரி முட்டாள்தனமான மத்திய அரசு எல்லாம் கிடையாது, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க.
அதனால இப்போ எங்கே பிரச்சனை வருது அது மத்திய அரசு அந்த கோட்டை போய் கேஸ் பார்த்துக்கோ, நம்ம விட்டுலாம். ஆனால் வக்வாரியம், தமிழக வக்வாரியத்துக்கு எங்கேருந்து இந்த அதிகாரம் வந்ததுன்னா மாநில அரசு பின்னால் இருந்து தூண்டி விடுகிறதுங்கிறதுனால வருகிறது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க, இது இப்போ யாருக்கு அழைப்பானை வருதோ அவங்க வந்து கண்டெம் பண்ணணும், கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் கேஸ் போடணும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் இஸ்லாமியர்களுக்குள்ளாரே குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறீங்களா? இஸ்லாமியர்களுக்கு நீதிமன்றத்தை நாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். இப்போ முத்தலாக்கில் என்ன பிரச்சனை? நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க, நீங்களே முடிவு பண்ணி ஒருத்த முத்தலாக்கணும்னு சொன்னா அதுக்கு மேல ஜமாத்தை தாண்டி எதுவும் போக முடியாது. இந்த பெண்ணுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நீதிமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம் சார். ஒரு சமுதாயம் இப்போ நீங்க இப்படி வச்சுங்க, அரசு மருத்துவ பஞ்சாயத்து இன்னைக்கு என்னாச்சு? நீதிமன்றத்துக்கு வந்ததா இல்லையா? நாட்டாமை தீர்ப்பு தான் இறுதி. நாட்டாமை தீர்ப்புக்கு மேல கோர்ட் இல்லை என்று சொன்ன காலம் மாறி போச்சுல்ல. நீங்களே வட மாநிலங்களில் காப்பஞ்சாயத்து வேண்டாம், காப்பஞ்சாயத்து என்பது பெரிய அநீதினு பேசியிருக்கீங்களா இல்லையா? அப்போ நாட்டாமை தீர்ப்பு அநீதி, அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக முடியும் என்றால், ஜமாத் தீர்ப்பு அநீதி, அதை எதிர்த்து நீதிமன்றம் போக முடியும். வக்ஃபோர்டனுடைய தீர்ப்பு அநீதி, அதை எதிர்த்து நீதிமன்றம் போக முடியுங்கிற நல்ல விஷயத்தை தானே இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதைத்தானே நமக்கு சொல்லி காமிச்சிருக்கோம். வக்ஃப் இஸ் நாட் தி ஃபைனல் அத்தாரிட்டி என்று சொல்லி இருக்கிறோம். நீங்க வக்ஃபுக்கு அந்த அத்தாரிட்டியை ஏன் மீண்டும் தமிழக அரசு கொடுக்கிறது என்று கேட்கிறார். ஏன் கொடுக்குறீங்க? அதனால சேலஞ்ச் பண்ணக்கூடியவர்கள் சேலஞ்ச் பண்ணக்கூடிய தைரியம் வரணும். அந்த தைரியத்தை அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை சார், எப்போதுமே அடிப்படை இஸ்லாமியத்துக்கு பேசக்கூடிய ஒரு ஆள் ஜெயினுல் ஆபிதீன். ஜெயினுல் ஆபிதீன் இந்த வக்ஃப் சட்டத்தை வரவேற்றிருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு முஸ்லிம் அமைப்பு முழுதாக வரவேற்றிருக்கிறது. அதனால இது ரெண்டாவது, இந்த வக்ஃப் சட்டத்தில் நீங்கள் வந்து ஷியா சன்னிக்கு மட்டும் வக்ஃப் வாரியம் இருக்கிற மாதிரி சுஃபிக்கு இன்னும் 2 காஸ்ட்டுக்கு அந்தந்த, அதாவது இஸ்லாத்தில் ஜாதியருக்கு ஜாதிக்கு தக்கன தீர்வுகளும் வர வேண்டும்னு சொன்னதை அவங்களால தாங்கிக்க முடியலை. ஏன்னா நம்ம ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கோம். இஸ்லாம் ஒன்றும் ஜாதி இல்லாத அமைப்பு இல்லை என்பதை நாடாளுமன்றம் தோலெடுத்து காட்டியிருக்கிறது. இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஹைதராபாத்தில் இருக்கிற ஜமாத் அகமதியாக்களை நாங்கள் முஸ்லீமாகவே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த சட்டம் சரியானது என்பது புரியும். இன்னைக்கு இந்த அழைப்பானை செல்லுபடியாகாது என்பதை, இந்த அழைப்பானையை வைத்துக்கொண்டு இந்த அழைப்பானையை பெற்றவர்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போகலாங்கிறேன். நான் கோர்ட்டுக்கு போனால் வேலை முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கே அழைப்பானைக்கு நான் வரணும் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. அதை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கான தைரியம் அவர்களுக்கு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன். ட்ரம்ப் டாரிஃப் அதுதான் இப்போ உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் மாற்றி மாற்றி, ஏதாவது 30,000 40,000 அப்படின்னு வர்றது மாதிரி யூஎஸும் சைனாவும் மாற்றி மாற்றி பர்சன்டேஜ் வைஸு அவங்க டாரிஃபை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போகுது. இதனால் உலக அளவில் எல்லா நாடுகளும், அதாவது வர்த்தக ரீதியாக அமெரிக்காவோட உறவு வச்சுருக்கிறவங்க, எதர் இஸ் இம்போர்ட்டர் ஆர் எக்ஸ்போர்ட்டர், இந்த பிரச்சனை இருக்குது. இதனால் அப்படியே டோட்டலாக அந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அந்த நிதி அந்த விஷயமே வர்த்தகமே வந்து பெரிய அளவில் முடங்கி இருக்கிறது. ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, பீமாராவ் அம்பேத்கருடைய பிறந்த நாள், அதற்கு அடுத்த நாள், அந்த நாளும் அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே கூட இந்தியாவுடைய அந்த சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50% இண்டெக்ஸ் காட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா நோக்கி அனைவரும் தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ப்ளூம்பெர்க்குடைய CEO மிக தெளிவாக சொல்கிறார், இனிமே அனைத்து குளோபல் இன்வெஸ்டர்ஸும் இந்தியாவின் மீது ஒரு நம்பிக்கையோடு பார்ப்பார்கள். ஏன்னா இவங்க தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? 2-3 இடத்துல நான் பாராட்டும். ஒன்று, RSS இயக்கத்தை சார்ந்த சுதேசி ஜாகன். அதுதான் இந்த குளோபலைசேஷன் நெட்வொர்க்கில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்திய அரசாங்கம், மன்மோகன் சிங்கினுடைய காங்கிரஸ் தங்களை முழுதாக இன்டகிரேட் பண்ணிவிடக்கூடாது என்று தடுத்து வந்த இயக்கம். ஆகையினால அந்த இன்டகிரேஷன் என்பது நடக்கவில்லை என்பதுதான் முதல் விஷயம். அதாவது அமெரிக்கா சொல்றதை எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. இல்லை என்பதை எதிர்த்து போராடி வந்தது. ஏன்னா அடம் பிடித்தார்கள் மன்மோகன் சிங்கும் சிதம்பரமும் அலுவாலியாவும் நம்மளை அந்த டோட்டல் இன்டகிரேஷனுக்காக
அடம் பிடிச்சார். ருப்பி கன்வெர்டபிலிட்டின்னு என்று ஒன்று இருந்தது. அதாவது ரூபாய், அதாவது இந்தியாவில் ரூபாய்க்கு பதிலாக டாலரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்தியாவில் ரூபாய்க்கு பதிலாக மற்ற நாட்டு கரன்சிகளை எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்தியாவில் பார்ஷியல் கன்வெர்டபிலிட்டி, ருப்பி கன்வெர்டபிலிட்டிலாம். இந்த ருப்பி கன்வெர்டபிலிட்டி வேண்டும் என்று மன்மோகன், சிதம்பரம், அலுவலியெல்லாம் போராடும் போது கூடாது என்று தடுத்து நின்றது பாரதிய ஜனதா கட்சி, சுரேஷ் ஜாகர்மன், RSS எல்லா இயக்கம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் WTOவில் மாறன் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பேசி வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னா திமுக காரன் யாராவது சொன்னார்னா அது மாறன் இல்லை, பிஹைண்ட் மாறன். அவர் காமர்ஸ் மினிஸ்டர் வேலை பார்த்ததெல்லாம் இன்னைக்கு சுரேஷ் ஜாகர்மன், அவங்க என்ன பேப்பர் கொடுத்தாங்களோ அந்த பேப்பர் தான் மாறன் பேசினார். இதை வேணா இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். மாறன் ஒன்றும் பேசலை, கவர்மெண்ட் பேப்பர் மாறன் பேசினார். கவர்மெண்ட் பேப்பர் பேஸ்ட் ஆன் சுதேஷ் ஜாகர்மன் ரிப்போர்ட் தட் வாஸ் ப்ரிப்பேர்ட். இதான் ஒன்று. வாஜ்பாய் ஆட்சியில் புக்காரன் குண்டுவெடிப்பு நடந்தது. குண்டுவெடிப்பு நடந்த உடனே உலகம் முழுக்க இந்தியா மேலே சாங்ஷன் போட்டார்கள். குறிப்பாக அமெரிக்கா சாங்ஷன் பண்ணது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் எல்லாருமே சாங்ஷன் போட்டாங்க. நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, எஸ் வி வெல்கம் த சாங்ஷன், இது இருந்தால்தான் எக்கனாமிக் ப்ளூம் நமக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. சாங்ஷனால் வெற்றி அடைய முடியவில்லை. ஏனால் இந்த ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, இந்தியா என்று அதாவது உலக ஜனத்தொகையில் 1/6 ஜனத்தொகை உள்ள நாடு இந்தியா. இந்தியாவுக்கு உள்ள உள் மாநிலத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட்னா தூத்துக்குடி உப்பு, தூத்துக்குடியை தாண்டி உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் கூட அதுக்கு எக்ஸ்போர்ட்டில் தான் இங்கே பேர் வச்சுருக்கேன், அதுக்கும் எக்ஸ்போர்ட்டில் தான் பேர் வச்சுருக்கேன். இன்டர்னல் ட்ரேடு இருக்கு இல்லையா, இந்தியானுடைய ஸ்டேட் டு ஸ்டேட் உள்ள இன்டர்ஸ்டேட் ட்ரேடு ஒரு எக்ஸ்போர்ட் அளவுக்கு இந்தியாவில் அதனுடைய வால்யூம் இருக்கு. ஆனால் குளோபல் நெட்வொர்க்கில் இந்தியாவினுடைய ஷேர் என்ன கேட்டால் சர்வீஸ் செக்டரில் தான் சார் 4%, மற்ற செக்டர் எல்லாம் ஜஸ்ட் 2.2%. வேர்ல்டு ட்ரேட் ஷேரில் இவ்வளவு வளர்ந்த இந்தியா, உலகத்தின் 5வது பொருளாதார நாடு, 3வது இடத்துக்கு போகக்கூடிய நாடு, வேர்ல்டு ட்ரேடில் ஷேர் என்ன கேட்டால் சர்வீஸ் செக்டரில் 4.4, 4.5, அதர் செக்டரில் 2.2. ஆகையினால இந்த 2.2, 4.4 உள்ள ஆபத்து ரெஸ்ட் ஆஃப் 100 பாதிக்கவே பாதிக்காது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ வேர்ல்டு ட்ரேடில் அவ்வளோ குறையா இருக்குது, வேர்ல்டு ட்ரேடில் அன்னைக்கு 18% இருந்தது, 1830 இருந்தது, 1860 இருந்தது. 1830, 1816 அந்த குளோபலைசேஷனுக்கு அன்னைக்கு இருந்த ட்ரேடு இருந்தது, குளோபலைசேஷன் இல்லை. இன்னைக்கு குளோபலைசேஷன் இருக்கு, அதுதான் பிரச்சனை. அந்த ட்ரேட், அந்த ஷேர், இந்த ஷேர் ரெண்டையும் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையினால இந்த இண்டிஜினஸ் ட்ரேடு இருக்கிறது காரணமாக எப்படி வாஜ்பாய் அரசாங்கத்தில் சீக்கிரம் மீண்டு வந்தோமோ, 2008 வேர்ல்டு கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது, இந்தியாவை பாதிக்கவில்லை. ஏன்னா அங்கே டொமஸ்டிக் எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருந்தது. சவுத் ஈஸ்ட் ஏசியா கிரைசிஸ் வந்தது, எல்லா நாடுகளும் சவுத் ஈஸ்ட் விழுந்தது, இந்தியா விழல. இப்போவே பாகிஸ்தான் விழுந்திருக்கு, பங்களாதேஷ் விழுந்திருக்கு, ஸ்ரீலங்கா விழுந்திருக்கு, இந்தியா விழவில்லை. காரணம் என்னென்னா இந்தியா ஹசன் இன்டகிரேட்டட் டோட்டலி வித் குளோபல் ட்ரேட். அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவோடு நமக்கு மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இல்லை, அது ஒரு இன்சுலேட்டட் எக்கானமியாக இருக்கிறதுனால இப்போ பெரிய அளவில் பிரச்சனை யூஎஸுக்கும் சைனாவுக்கும் தான். அதனால இந்த பாதிப்பு நமக்கு கொஞ்சமும் வராது, நம்ம ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக அவங்க போட்டுக்கிற சண்டையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுதானே சார் நம்ம சொன்னோம், சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னைக்கு பிரச்சனை வருதோ அதில் 2 தவளையும் பாம்பும் காலில் கட்டி முடிச்சு போட்டால் என்ன ஆகும், தவளையும் பாம்பும் அந்த கதை தான் ஆகும். நாம் சொன்னோம் சைனா டிபெண்ட்ஸ் ஆன் யூஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சைனா. இதை விட இந்த உலகத்தில் பெரிய சீட்டு கிடையாது. ஏனென்றால் ஒன்று மிகப்பெரிய முதலாளித்துவ நாடு, இன்னொன்று மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு. இந்த மிகப்பெரிய முதலாளித்துவ நாடும் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடும் தான் உலகத்திலே பெரிய ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில் அவங்களுக்குள்ள பெரிய ட்ரேட் பார்ட்னர்ஸ்.
அப்பதான் நான் சொன்னோம், இவ்வளவு பெரிய ஏமாத்து மக்களை சைனா எப்படி ஏமாத்துகிறது, அமெரிக்கா எப்படி ஏமாத்துகிறது, இந்த கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் சேர்ந்து எப்படி ஏமாத்துகிறது என்பதை நாம் சொல்லிக் கொண்டே இருந்தோம். அதுல நாம் தெளிவாக சொன்னோம், அமெரிக்கா வீழும்போது சைனா வீழும், சீனா வீழும் போது அமெரிக்கா வீழும் என்று சுதேஷ் ஜாகரன் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது. யாருக்கும் அதனுடைய அர்த்தம் புரியல. இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. we are silent spectator. இப்ப பாருங்க, நம்ம பிரதமர் கோவிட் வந்ததுல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சார், ஆத்ம நிர்பார் பாரத், ஆத்ம நிர்பர் பாரத். இது பிரதமர் முன்னெடுத்த ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு கிடைத்த வெற்றி. சுயபாரத்துக்கு அதாவது இதை பத்தி அதிகம் பேச முடியும். ஆனால் ஒவ்வொரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க. சைனாவுடைய டாய் இண்டஸ்ட்ரி, இந்தியாவில் இருக்கிற எல்லா டாயும் சைனீஸ் மேடு. தனியாக அதுக்குன்னு ஒரு 400 கோடியை போட்டு அதை பண்ணி அதுக்குன்னு கிளஸ்டர் உருவாக்கி இன்னைக்கு என்னவோ மாறி போச்சு இந்தியா. எங்கெங்கெல்லாம் சைனா பேஸ்ட் இருந்ததோ அதெல்லாம் தூரப்பட்டுட்டோம். அதே மாதிரி டிபென்சி ஆன் அமெரிக்கா எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஸோ இந்தியா இன் சேஃப் ஹேண்ட்ஸ். சேஃப் ஹேண்ட்ஸ்னு சொன்னால் வேற ஹேண்டுன்னு நினச்சிடாதீங்க, மோடி அது லோட்டஸ் ஹேண்ட்ஸ். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது ஒன்றும் செய்தி சந்தோஷமா இருக்கிறது. நம்மை போன்ற உலக பொருளாதாரத்தை பார்ப்பவர்களுக்கு இதில் ஆச்சரியமில்லை. ஆனால் இந்தியா விழுந்து விடும், இந்தியா விழுந்து விடும்னு சொல்லிட்டு இருந்தா பாருங்க, முட்டாத்தனமா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஜிகாதி நக்சல்லாம் ஸ்ரீலங்கா போல் ஆக போகிறது, பங்களாதேஷ் போல் ஆக போகிறது. பங்களாதேஷ் இந்தியாவோட இந்த ஒரு கிறுக்க ஒருத்தன் இருக்கான், பார்லிமெண்ட் வாசல் இருந்து மன்னிப்பு கேள் கடுமையான மன்னிப்பு கேள். ஒருத்தனுக்கு தரம் எவ்வளவு கெட்டு போச்சுங்கிற, அதாவது அதெல்லாம் தரம் இல்லை, தகரம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. இந்த தகரங்கள் கத்திட்டு வந்த தகரங்களுக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம், நமக்கு ஆச்சரியம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் உங்களுடைய கருத்துக்களை ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.